செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அகிலத்தின் அறுப்படை என்பெரும் மகனார் முகமது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அந்த ஏக நாயகன் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் அகிலத்தின் அறுப்படை எம்பெருமானார் முகமது நபிகள் நாயகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மீது, குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குழுமி இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நிறுவனம். கணித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில் விடைபெறும் பயணம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வைப்போம். கணித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இன்னும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் இருந்து வருகின்றோம். பொதுவாக மனிதர்களிடத்திலே எது மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு விதமான கொள்கையை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையே கிடையாது, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நன்மை, என்ன காரியம் நடந்தாலும், என்ன தீமையான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் நாளை மறுமைங்கிற ஒரு நாள் கிடையாது, கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது, இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று இப்படி நம்பிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் தான் நமக்கு ஒரு அழகிய நெறிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டுவார். அந்த நாளில் அனைத்து மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பார். அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியை நிலைநாட்டுவார். ஒவ்வொருத்தவங்களும் அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் நாளை மறுமை நாளில் தண்டிக்கப்படுவார்கள். இப்படி மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அடிப்படையை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஒரு விடை பெறக்கூடிய ஒரு பயணம் தான். இந்த உலகத்திலேயே நாம வாழ்ந்து விட முடியாது, நிலையாக நம்மால் இந்த உலகத்திலே இருந்து விட முடியாது. ஏதோ ஒரு நாளில் நீங்களும் நானும் நிச்சயமாக மரணிக்க போகிறோம். ஆக அப்படி மரணித்தால் அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நாம என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், மறுமை நாளுக்காக நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம், இந்த எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த எண்ணத்தை நமக்கு அதிகமாக வலியுறுத்தி கற்றுத்தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை ஓலை பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயில படுத்து விட்டு எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதுகுக்கு பின்னால் அப்படியே அந்த ஓலைப்பாயினுடைய அச்சுக்கள் எல்லாம் அப்படியே படிந்திருக்கிறது. இதை பார்த்து பல சகாபாக்கள் கவலைப்படுகிறார்கள். எத்தனையோ நாட்டு மன்னர்கள் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைய அரபு தேசத்தின் அதிபதியாக திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முதுகல்ல பார்த்தா அப்படி ஓலைப்பாயுடைய அச்சுக்கள் எல்லாம் படிந்திருக்கிறது. ஒரு சாதாரண மக்கள் கூட அப்படி கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இந்த நிலைமையை பார்த்து சகாபாக்கள் கவலைப்படுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, ஒரு பயணி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி அந்த பயணத்தின் போது ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தை பார்த்து அதனுடைய நிழலிலே சில மணி நேரங்கள் இளைப்பாறுகிறார்.
பிறகு மீண்டும் அந்த பயணத்தை தொடர்கிறார். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில் நான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அந்த பயணி அந்த நிழல் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தினுடைய நிழலிலேயே அவன் அங்கேயே தங்கி விட மாட்டான். மாறாக அவனுடைய பயணத்தை தொடரக்கூடியவனாக இருப்பான். இந்த உலக வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். இது ஒரு நிழல் தரக்கூடிய மரம் தான். இதுல நாம நிலையாக இருந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு இப்படி கற்றுத் தருகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் நம்ம வாழ்கிறோமா? வாயளவே சொல்லிக் கொள்கிறோம், மறுமையை நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், நாளை மறுமை நாள்ல நாம் ஒன்று திரட்டப்படுவோம், இப்படி எல்லாம் நாம சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய சொல் நம்முடைய செயல்களிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி பார்த்தா பெரும்பான்மையான முஸ்லிம் இடத்துல இந்த எண்ணமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, நாம ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு நோயினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக மருத்துவரை நாம் அணுகுகிறோம். உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு நோயின் காரணமாக மருத்துவர்கள் சொல்றாங்க, கரெக்டா இன்னும் 1 மாசத்துல நீங்க மவுத்தாயிருவீங்க, இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது என்று ஒரு டேட் கொடுத்துட்டா, அதற்கு பிறகு நம்முடைய நிலைமை என்ன? அந்த 1 மாதங்களுக்கு நம்ம அதிகமான நன்மைகளை சேர்க்கக்கூடியவராக மாறிவிடுவோம். அந்த 1 மாதங்களுக்கு நம்ம சரியாக தொடரக்கூடியவர்களாக மாறி விடுவோம். இத்தனை நாள் இதைத்தான் நம்பி இருந்தோம், ஆனால் அதை நாம உறுதியாக நம்பவில்லை. உறுதியாக நம்பணும்னு சொன்னா அது நம்முடைய செயல்கள்ல வெளிப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, லலித்தும் கலீலன் வல பக்கீத்தும் கசீரா, நான் அறிந்த விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அந்த 1 மாதம் நம்முடைய நிலைமை என்ன? சிரிப்பு குறைவாக இருக்கும், அழுகை அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இடத்துல சிரிப்பு அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரம் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அழுகை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்பயாவது அழுதிருப்போம். யாராவது ஒரு சொந்தக்காரங்க மவுத்தானாங்கன்னா அப்ப நம்மை அறியாம நம்ம அழுதிருப்போம். மாறாக அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையை நினைத்து இப்படியெல்லாம் நம்ம கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? அப்படி கண்ணீர் சிந்தனோம்னு சொன்னாதான் நாம அந்த மறுமையினால உறுதியாக நம்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறுமை சிந்தனையை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இது இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மற்றவர்களை பற்றி புறம் பேச மாட்டோம், மற்றவர்களை பற்றி குறை சொல்ல மாட்டோம், யாரை பற்றி அவதூறு பேச மாட்டோம், செல்வத்தை சேர்த்தி வச்சுட்டு கஞ்சத்தனமான மக்களாக நம்ம வாழ மாட்டோம், தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறி விடுவோம். ஆக இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை நாளில் நாம ஒன்று திரட்டப்படுவோம். இந்த சிந்தனை நம்மிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான போதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், லக்கது கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்துல அழகிய முன்மாதிரி என்பது இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வ தக்கரல்லாஹ கஸீரா, யாருக்கு அழகிய முன்மாதிரி என்றால் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நபியிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு போதனை சொல்கிறான், அதனோடு சேர்த்து அல்லாஹ்வையும் மறுமை நாளில் நீங்கள் நம்ப வேண்டும். அதை நம்பினீங்கன்னு சொன்னாதான் இந்த நபியிடத்தில் அவர் சொல்லக்கூடிய போதனைகள் உங்களுக்கு பலன் அளிக்கும். இப்படி எந்த போதனைகளை எடுத்துக்கொண்டாலும் அதனோடு சேர்த்து மறுமை சிந்தனை நமக்கு ஊட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்படிதான் நமக்கு கற்றுத்திருக்கிறார். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும், பேசினா நல்லதை பேசுங்க அல்லது மௌனமாக இருக்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா அதனோடு சேர்த்து நமக்கு எதை கற்றுத்தராங்க சொன்னா, அல்லாஹ்வையும் நீங்கள் மறுமை நாளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை நாளில் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி எந்த போதனைகளை எடுத்துக்கொண்டாலும் அதனோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு கற்றுத்தராங்கன்னா, இந்த மரண சிந்தனை உங்களிடத்துல இருக்கணும். மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த எண்ணம் உங்களிடத்துல இருக்க வேண்டும், அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படிப்பட்ட மரண சிந்தனை நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா சரியான முறையில தொழக்கூடிய மக்களாக மாறி விடுவோம், சரியான முறையில அமல்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக மாறி விடுவோம். ஆக இந்த சிந்தனை நாம் நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு, அல்லாஹ்வுக்கு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத், முதல்ல மரணம் தான். நாம இந்த வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உங்களுக்கு மரணம் தான், அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோம். எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அவசரமலா, எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம்? உங்களின் செயல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்காக. நாம இதுதான் வாழ்க்கை நிலையானது, இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக இருந்துருவோம் என்ற எண்ணத்துல, என்ற நம்பிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு எதை வலியுறுத்துகிறான் என்றால், இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. நாம நினைக்கிறது உறுதியான வாழ்க்கை, நினைக்கிறது வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் கடந்து வந்த வயதை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. ஒரு 40 வயசு 50 வயசுனா எப்படி இந்த 50 வயசு ஆச்சு அப்படிங்கறத ஒரு நொடி பொழுதுல நம்ம யோசிச்சிடலாம். இவ்வளவு சீக்கிரமா இந்த வயசை நம்ம அடைஞ்சிட்டோமே. ஒரு 30 வயசு, இந்த வயசை இவ்வளவு சீக்கிரமா நம்ம அடைஞ்சிட்டோமே. ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம், இப்படி கடந்து வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா நமக்கு 25 வயசு ஆயிடுச்சு, திருமண வயசை நம்ம அடைஞ்சிட்டோம். இப்படி நாம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இந்த மரணத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லதாகில் மௌத், ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். நாம ஆசை கோட்டைகளை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல போயிடணும், நல்ல ஒரு பொருளாதார அளவுல நம்ம மேம்பற்றணும், இப்படி நம்ம ஒரு ஆசை கோட்டையை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றார். அப்படி அந்த மரண சிந்தனை நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இதுல நம்ம நிரந்தரமாகவே இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருக்கணும்னா, அந்த மனிதன் செய்யக்கூடிய காரியத்துல முதலாவதாக எது இருக்கும்னு சொன்னா, மன்னர்களை சந்திக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிவிட வேண்டும். மன்னர்களை அதிகமாக போய் சந்திக்கணும். காரணம், அது நமக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜூருல் குபூர், மன்னர்களை நீங்கள் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை பற்றி நினைவுபடுத்தும். மௌத்துக்கு போல ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக இருக்க முடியாது, இந்த சிந்தனை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அந்த மரணத்தை நாம நினைவுபடுத்தக்கூடியவர்களாக, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விடைபெறக்கூடிய ஒரு பயணம் தான் என்பதை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி மன்னர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு நாம சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாரக்கத்துல்லாஹி முஃமினீன வ இன்னா இன்ஷாஅல்லாஹு பிகும் லாயிக்கும். அவர்களுக்கு முதல்ல சலாம் சொல்லுகிறோம், உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ் நாடினா நாங்களும் நீங்க வரக்கூடியவர்கள் தான். இதை அந்த இடத்துல சொல்லிவிட்டு வருகிறோம். மாற்று மத மக்களுக்கு இந்த சிந்தனை இருக்காது. மவுத்து அந்த மன்னரை அடக்கம் பண்ணிட்டு வரப்ப நான் இங்க வரப்போறேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் அப்படியே முடிச்சு பார்ப்பாங்க, இந்த இடத்துக்கு வர நீ ஆசைப்படுறியா? ஆனா இஸ்லாம் கற்று தருது, நீ இந்த இடத்துக்கு வருவ, இந்த சிந்தனையோட நீ வாழு, உனக்கு ஒரு நாள் மரணம் வரும், இவர்கள் எங்க இப்படி அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அது மாதிரி நீ இந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவாய். இந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு மன்னரைகளை அதிகமாக பார்வைகளை கற்றுத்தருக்கிறார். இன்னும் துவாக்களை நீங்க எடுத்துக்கங்க, அந்த துவாக்களும் கூட நமக்கு எதை கற்றுத்தரும்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க துவாக்களை நமக்கு கற்றுத்தராங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துவாவை நம்ம ஓதுறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? எங்கள் மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம தூக்கம்னு நாம நினைக்கிறோம், அது ஒரு சிறிய மரணம் தான். அல்லாஹ் நாடினால் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படலாம், தூக்கத்திலே கைப்பற்றப்படலாம். இப்ப அல்லாஹ் மீண்டும் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறான். எழுந்திருச்ச உடனே இந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹ் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்ப இந்த மரண சிந்தனை நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால், கெட்ட காரியங்கள் பக்கம் நம்ம செல்ல மாட்டோம், தர்மங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம்.
ஆக இந்த சிந்தனையை நாம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். இன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு, மரணம் உங்களை சந்திக்கும் அல்லாஹ் சொல்கிறான். நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு 40 வயசு 50 வயசு இந்த வயசை கடந்துட்டோம்னா நம்மளுடைய முதுமையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம மௌத்தாயிருவோம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மரணத்தை சந்திக்க மாட்டீங்க, மரணம் தான் உங்களை சந்திக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பாதையில செல்லும் போது திடீர்னு ஒண்ணு குறுக்க வந்து நின்றுச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? அப்படி இந்த மரணம் வந்து நிற்கும். நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருப்போம், திடீர்னு அல்லாஹ் ஒரு நேரத்துல மரணத்தை வச்சிருப்பான். அந்த மரணம் உங்களை சந்திக்கும். குள்ளி உம்மத்தின் அஜலகு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதா ஜார அஜலுகா, அந்த நேரம் வந்தது என்று சொன்னால் ஒரு நொடி கூட முந்தவும் செய்யப்பட மாட்டாது, பிந்தவும் செய்யப்பட மாட்டாது. அந்த நொடியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை கைப்பற்றி விடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறார், குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சுவை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருக்கும். ஒரு உணவு இனிப்பா இருக்கும், ஒரு உணவு காரமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருக்கும். எல்லா உணவும் ஒரே சுவையில் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை அப்படிதான் வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மரணத்தை அடைவார். சில மக்கள் விபத்துல மரணம் அடையலாம், சில மக்கள் நோயினால மரணம் அடையலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விதமான மரணத்தை வைத்திருக்கிறான். அந்த மரண சிந்தனை நம்ம இடத்துல ஆழமாக நம்முடைய உள்ளத்துல நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், குல்யத்த வஃபாக்கும் மலக்குல் மௌத்துல்லதி உக்கில பிக்கு சும்மையிலா ரப்பிக்கும் துர்ஜவும், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருக்கிறார், அவர்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை நியமித்து விட்டான். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அந்த கட்டளை வர நேரத்துல நம்முடைய உயிரை அவர்கள் கைப்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா பலக்கத்தி தராக்கியா வக்கீலம் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கு உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரம், உயிர் தொண்டைக்குழி அடையும் போது அல்லாஹ் கேட்பா, இப்போது உன்னை காப்பாற்றுபவன் யார், இப்போது மந்திரிப்பவன் யார் என்று அவன் இடத்துல கேட்கப்படும். இன்றைக்கு பல மக்களை பார்க்கிறோம், அல்லாஹ்வை விட்டு விட்டு மரணித்தவர்கள் இடத்துல போய் தங்களுடைய பிரார்த்தனை கேட்கிறார்கள், தர்காவுக்கு செல்கிறார்கள், இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள் இடத்துல தங்களுடைய பிரார்த்தனை கேட்கிறார். தங்களுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டமா, அதை சரி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். எந்த மொழியில கேட்டாலும் அந்த அவளியை ஏற்றுக்குவான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மரண நேரத்துல அழைப்பான், யாரெல்லாம் உனக்கு உதவி செய்வான்னு நீ நினைச்சியோ, யாரெல்லாம் உனக்கு வந்து உன்னுடைய துவாக்களை ஏற்பாடுன்னு நீ நினைச்சியோ, அத்தனை பேரை நீ கூப்பிடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். இப்போது மந்திரிப்பவன் யார்? யாரும் உதவி செய்ய முடியாது, காலோடு கால் பின்னிக் கொள்வோம். அப்போது அந்த மனிதன் உணர்ந்து கொள்வான், நம்முடைய நேரம் முடிஞ்சு, நம்மளுடைய நாள் முடிஞ்சு, நம்ம மரணத்தை சந்திச்சுட்டோம், இதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லை என்று அந்த மனிதன் உணரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி மரணத்தினுடைய நேரத்தை, மரணம் எப்படி நிகழும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலதான் இதை பத்தி நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது, இந்த உலகத்திலே நீங்க தங்கிட முடியாது, இது ஒரு விடைபெறக்கூடிய பயணம் தான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கை செய்வாங்கன்னா, மற்ற உலக விஷயங்கள்ல உலகத்தை பற்றி பேசக்கூடிய நேரங்களிலே எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கண்ணீர் சிந்தி அழுதது கிடையாது உலக விஷயங்களை பேசும்போது. ஆனால் இந்த மரணத்தை பற்றி, இந்த மருமையை பற்றி, இந்த சிந்தனையை மக்களிடத்துல சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பானையில தண்ணீர் கொதிச்சா எப்படி கடற்கரை கொதிக்குமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு மரணித்த அன்சாரி தோழரை அடக்கம் செய்துவிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சகாபாக்களும் அடக்கம் செய்துவிட்டு இருக்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு உரை நிகழ்த்துறார். சகாபாக்களுக்கு இந்த மரணத்தை பற்றிய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு மனிதர் நல்ல அடியாராக இருந்தால் அவருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு சூரியனை போன்ற பிரகாசமான ஒரு வானவர் வருவார். அவர் வந்து அழகான முறையில அவர் அந்த உயிரை கைப்பற்றுவார்.
ஒரு தோல் பையில தண்ணீரை வந்து கீழே கொட்டினா எப்படி அழகான முறையில வழிந்து ஓடுமோ அது மாதிரி அவருடைய உயிரை இலகுவான முறையில கைப்பற்றுவார். அந்த உயிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு சலாம் சொல்லப்படும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் வானத்துக்கு கொண்டு செல்லப்படுவார். பிறகு இல்லையோன் என்கிற ஏட்டில் அந்த உயிர் பதிவு செய்யப்படும். அது நல்லடியார்கள் பதிவு செய்யப்படக்கூடிய ஏடாகும் என்று நல்லடியாருடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்த ஒரு கெட்ட அடியார், அவருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த உயிர் கடுமையாக அந்த உயிர் பறிக்கப்படும். ஒரு ஆடை வந்து முள்செடியில போட்டு அதை சிக்கி அதை இழுத்தா எவ்வளவு கடுமையாக இழுத்து பறித்து கொண்டு வருமோ அது மாதிரி ஒரு கெட்ட அடியாருடைய உயிர் பறிக்கப்படும். கொடூரமான வாழ்வர்களாக இருப்பார்கள். அவருடைய தோற்றம் கொடூரமானதாக இருக்கும். அந்த உயிரை வானத்துக்கு கொண்டு செல்வார்கள். அது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். வானத்தினுடைய எந்த கதவுகளும் அது அவருக்காக திறக்கப்படாது, அந்த கெட்ட அடியாருக்காக திறக்கப்படாது. பிறகு சிஜ்ஜீல் என்கிற ஏட்டிலே அந்த உயிர் பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இப்ப மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இதுதான். இந்த வாழ்க்கையை ஒவ்வொருத்தவங்களும் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம நிலையான இந்த உலகத்திலே தங்கிட முடியாது. நம்ம ஆரோக்கியமா இருந்துட்டா, நம்ம பொருளாதாரத்தை கொண்டு வாழ்ந்துட்டா இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருக்க முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவார். இதுல நம்முடைய நோக்கம் என்னன்னா, நம்ம நல்லடியாராக இருந்திடணும், நம்ம வந்து சரியான முறையில அமல்களை செஞ்சு வாழ்ந்துடணும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத மக்களாக இருந்திடணும். இந்த எண்ணத்தோடு இந்த உலக வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு வந்தால் நாம ஒரு மனிதர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யணும் என்பதை நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய சென்றால் நீங்கள் நிறைவாக கொண்டு செல்லுங்க. காரணம், அவர் ஒரு நல்லடியாராக இருந்தார் என்று சொன்னார். அவருக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க போகிறீர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ கூட சோதனைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்திருப்பார், எத்தனையோ கூட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். அந்த அந்த அவரை நீங்கள் வேகமாக கொண்டு செல்வதன் மூலமாக அவருக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க போகிறீர்கள். ஒருவேளை அவர் கெட்டடியாராக இருந்தார் என்றால் அவரை நீங்கள் வேகமாக கொண்டு செல்வதன் மூலமாக அவரிடம் இருந்து நீங்கள் ஓய்வு பெறப் போகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒருவர் மரணித்தால் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யணும், அவரை அடக்கம் செய்து விட்டு அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், அவருடைய மன தைரியத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கற்றுத் தர்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணித்த பிறகு 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்கிறது. ஒருவருடைய குடும்பம் அவருடைய ஜனாசா வரைக்கும் பின்தொடர்கிறார், செல்வம் அவரை பின்தொடர்கிறது, அவர் செய்த அமல்களும் அவரை பின்தொடர்கிறது. இந்த 2 விஷயமும் அடக்கம் செய்துவிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் குடும்பம் விட்டு சென்று விடுவார். குடும்பம் கொஞ்ச நாளைக்கு நம்மளை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுவார்கள், கண்ணீர் சிந்தி அழுவார்கள், அதுக்கப்புறம் அவங்க மறந்து விடுவார்கள். நாம சேர்த்து வைத்த செல்வம் அருணாக்குடி அத்துட்டு தான் நம்மளை வந்து ஜனாசாவை அடக்கம் செய்வார். அதுவும் நமக்கு மரணத்துக்கு அப்புறம் உதவி செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நீங்கள் செய்த நல்ல அமல்கள், நீங்கள் நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பீங்க, யாருக்காவது வாழக்கூடிய நேரத்தில் தர்மம் செய்திருப்பீர்கள், யாருக்காவது இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லியிருப்பீங்க, தாவா பணி செஞ்சிருப்பீங்க, இப்படி ஏதாவது நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பீங்களா இல்லையா, அதுதான் உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மன்னரையிலும் அது பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு கற்றுத்தரார். இப்படி மன்னரையில் அடக்கம் செய்து விட்டு வந்த பிறகு அதற்கடுத்து வானவர்கள் வந்து விடுவார். முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய வானவர்கள் வந்து விடுவார். அவர்கள் நம்மிடத்துல இலகுவான கேள்விகளை கேட்பார்கள். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இந்த கேள்விகளை கேட்பார்கள். ஒருவேளை நல்ல அடியாராக நாம் இருந்தோம் என்று சொன்னார், உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார், நாம இலகுவான முறையில் இதற்கு பதில் சொல்வோம். இதே ஒரு கெட்ட அடியாராக இருந்தார் என்று சொன்னார், தொழுகையில அசால்ட்டாக இருந்து கொண்டு மார்க்க விஷயங்களை புறந்தள்ளி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை முக்கியம் என்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னார். அவர் இந்த கேள்விக்கெல்லாம் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் மன்னரையில் அவருக்கு பதில் சொல்ல வரார். அல்லாஹ் வாய்க்கு அப்படி ஒரு ஏற்பாடை செய்து விடுவான். அவர் சொல்வார், அது எனக்கு தெரியாது என்று கத்துவார், கதறுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே வானவர்களுக்கு கட்டளை இடுவான், அவருக்கு இந்த இடத்துல வேதனையை கொடுங்க, நரகத்தினுடைய காற்று மண்ணறையில வீசப்படும், நரகம் அவருக்கு காட்டப்படும். இந்த வேதனை அவருக்கு கியாமத்து நாள் வரக்கூடிய நேரம் வரைக்கும்
உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் இந்த வேதனை நடந்து கொண்டே இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்ப இதைத்தான் நம்ம பார்க்கணும். மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு விடைபெறக்கூடிய பயணம் தான், முடிவுறக்கூடிய ஒரு பயணம் தான். இப்ப இந்த உலக வாழ்க்கையை நம்ம எதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு உள்ள நிலையான வாழ்க்கைக்காக நாம் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை சேர்த்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரியான முறையில நேரத்துக்கு தொழக்கூடிய மக்களாக, அந்த தொழுகையின் மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு நடக்கும் தந்திர புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நாம் வாழக்கூடிய இன்றைய கால இஸ்லாமிய சமூகம் பெரும்பாலும் இந்த சமூக சீர்கேடுகள் என்று சொல்லக்கூடிய பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக அதிகமாக சீரழிந்து வருவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்களும் கற்றுத்தராத மார்க்கம் தடுத்த காரியங்களை எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அந்த பக்கத்துல பதிவேற்றி பின்னாடி அதுல ஒரு மதம் என பிரிந்தது போதும்னு ஒரு பாட்டை போட்டு லைக்ஸுக்காக மார்க்கத்தை இழக்கக்கூடிய காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். கடந்த சில நாட்களாக பார்ப்பீங்க, பொங்கல் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி அந்த வழிபாடுகளை இஸ்லாமிய மக்கள் சர்வ சாதாரணமாக அதை பதிவேற்றம் செய்கிறார். முதல்ல அது என்ன வழிபாடு? சூரியனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. சூரியன் மூலமாகத்தான் அனைத்து கிடைக்குது என்று நம்பி அவர்கள் அந்த பொங்கல் வழிபாட்டை கொண்டாடுகிறார்கள். மாற்று மதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதுல இஸ்லாமிய மக்களும் நாங்களும் சேர்ந்து அதை கொண்டாடுறோம். நாங்களும் சேர்ந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானை வைக்கிறோம். இப்படி மார்க்கம் தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். இன்னும் தீமைக்கு உதவக்கூடிய பல காரியங்கள், தீமைக்கு தீமையான காரியங்களை செய்பவர்களுக்கு உதவக்கூடிய காரியங்கள், இணை வைப்பான காரியங்களுக்கு உதவக்கூடிய காரியங்கள், இந்த உதவக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா மனித நேயம் நினைத்துக் கொள்கிறார். நம்முடைய மனித நேயத்தை வெளிப்படுத்திட்டோம். ஒருத்தவங்க இணை வைப்பான காரியத்தை செய்ய போறாங்கன்னு சொன்னா பாத யாத்திரையாக பல மக்கள் வருவார். அவர்கள் அந்த சிலைகளை வணங்கி வழிபடுவதற்கு வருகிறார். அந்த இடத்துல நம்முடைய கடமை என்னன்னா, மார்க்கத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. உங்களையும் என்னையும் படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள், இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற விதமாக அவர்களுக்கு உணவுகளை வழங்குவது, அவர்கள் அந்த தீமையான காரியங்களை செய்யறாங்களா, இன்னும் நல்லா போய் செய்யுங்க அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த பல காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் இதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். மாறாக பாவமான காரியமா, வரம்பு மீறக்கூடிய காரியங்களா, அவற்றில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள். மாற்றவர்களுக்கு உதவலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது நன்மையான காரியமாக இருக்க வேண்டும். தீமைக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையிலேயே உயர்ந்த மனிதநேயம் எதுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணம் தான் உயர்ந்த மனிதநேயம். இந்த மக்கள் இப்படி வழிபாடு செய்து நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக மாறுறாங்களே, அதை நினைச்சு ஒவ்வொரு மூமியிலும் கவலைப்படணும். ஆனால் இது போன்ற காரியங்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படி மாற்று மத்தவருடைய கலாச்சாரங்கள், பொங்கல் போன்ற வழிபாடுகள், தீபாவளி போன்ற வழிபாடுகள், இதுல எல்லாம் இஸ்லாமிய மக்கள் நாங்களும் அதை கொண்டாடுறோம். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம், எந்த மதமும் எங்களுக்கு இந்த இஸ்லாம் தான் மதம் இல்லை, இதை நாளை மறுமையில அல்லாஹ் இடத்துல நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த காரியங்களை ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா, மாற்று மத்தவர்களை திருப்திப்படுத்தணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை திருப்திப்படுத்தணும். இதுக்காக இந்த மாதிரியான காரியங்களை இஸ்லாமிய மக்கள் சில நாட்களாக ஈடுபட்டதை நம்ம பார்க்கிறோம். வருஷம் இதுல தொடரக்கூடிய மக்களாக நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்தெல்லாம் நம்ம தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மேலான. மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய தாராபடி செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை திருப்திப்படுத்த நினைச்சா
அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் இழந்து விடுவோம். அப்படி அல்லாஹ்வுடைய திருப்தி இழந்துட்டோம்னு சொன்னா நாளை வறுமை நாள நரகத்தை அடையக்கூடியவர்களாக மாறிவிடும். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், ஒரு இன்னுவான மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான் மேலானது, அக்பர் மேலானது. தாலிக்க ஹுவல் ஃபௌஸுல் அலீம், அதுதான் நீங்க நினைச்சு பார்க்காத மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம பெற வேண்டும் என்றால் மாற்று மத கொண்டாட்டங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. மாற்று மதத்தவர்களுக்கு தாவா பணி செய்யக்கூடியவர்களாக, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்லரகமான அப்படிப்பட்ட பக்தியை உங்களுக்கு புரிவானாக. வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி.